Good morning. Welcome to iCube Learning Center. You are going to watch your favorite videos in the topics laws of motion. So, இப்போ laws of motion problems போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டாபிக் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்ன டாபிக் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். ஸோ இந்த டாபிக் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் ஒரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கிளை வந்து நூலில் சுற்றிக்கிறேன். நூலில் கட்டிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கிளை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்ன மோஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் ஃபார்ம் பண்ணும். சரி, இப்போ இந்த த்ரெட்டோட லென்த்து தான் என்ன அப்படின்னா நம்மளோட ரேடியஸ். இப்போ இதை வந்து நான் சர்க்குலராக ரொட்டேட் பண்ண போகிறேன். அப்போ இந்த த்ரெட்டோட லென்த்து தான் வந்து என்ன அப்படின்னா ரேடியஸ். ஸோ இப்போ இந்த ரேடியஸில் நான் ரொட்டேட் பண்ணும்போது இப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இதோட டிஸ்டன்ஸ், இப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்தது அப்படின்னா வந்ததுன்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr. அப்போ இந்த 2πrன்றது தான் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். 2πrன்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ 2πr. இப்போ இதை வந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிவைட் பண்ணுறேன். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ட்ராவல் பண்ணதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் t அப்படின்னா s/t is equal to 2π into r/t. இப்போ இந்த s/tன்றது தான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி. s/tன்றது தான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி is equal to r into 2π/t. இந்த 2π/t. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா t ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t. ஸோ ஒமேகான்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் ஸ்பீடு. ஸோ ஆங்குலர் ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னா 2πன்றது கம்ப்ளீட் ரொட்டேஷன். அப்போ கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு எடுத்துகிட்ட டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆங்குலர் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே 2π/tன்றது என்ன அப்படின்னா v is ஒமேகா. ஸோ இதிலேருந்து நமக்கு s/t is equal to v, 2π/t is equal to ஒமேகா. இந்த r அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ v is equal to r ஒமேகா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கிளை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் மேக் பண்ணுறேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஆங்கிள் d θ. இது ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த டோட்டல் சர்க்கிளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து s. ஸோ இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை dsன்னு எடுத்துக்கிறேன். இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட ஸ்மால் டைம் என்ன அப்படின்னா dt. ஸோ ஸ்மால் ஆங்குலர் சேஞ்ச் வந்து d θ, ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ds. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து dt அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ds/dt is equal to r into d omega divided by dt. r into d theta divided by dt. இங்கே ஒமேகான்றது என்ன அப்படின்னா d theta, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா d theta by dt. ஸோ இதுதான் ds/dtன்றது v is equal to r into d theta by dtன்றது ஒமேகா. இப்போ இதில் dt கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ds is equal to r into d thetaன்னு இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணோன்னா s is equal to r into theta. ஸோ எஸ்ஸோட வேல்யூ இப்போ இதிலிருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா s is equal to r into theta. இது ஜஸ்ட் ஒரு trigonometric ஃபார்மேஷன் தான். ஸோ இப்போ இதோட ரேடியஸ் வந்து r, இது வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு s. இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஆங்குலர் ஃபார்மேஷன். இதோட வேல்யூ s, இதோட வேல்யூ தீட்டா அப்படின்னா இது ஆல்ரெடி நீங்கள் trigonometryயில் படிச்சிருப்பீங்க. s is equal to r into theta. இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ds/dt is equal to r into d theta by dt. இதை தான் நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இங்கே இந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். என்ன ஃபார்மெட் அப்படின்னா இதிலிருந்து நான் டிரைவ் பண்ண ஃபார்மெட் என்ன அப்படின்னா v is equal to r ஒமேகா. இப்போ இதை திரும்ப வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். திரும்ப இதை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dv/dt is equal to r into d omega by dt. ஸோ dv/dtன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சலரேஷன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம்ன்றது ஆக்சலரேஷன். r into சேஞ்ச் இன் ஆங்குலர் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது என்ன அப்படின்னா ஆல்ஃபா, ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர்
acceleration. So A is equal to R into alpha. A is equal to R into alpha. இதுதான் வந்து என்ன அப்படின்னா angular acceleration. இப்போ இதிலிருந்து நமக்கு 3 terms தெரிஞ்சிருக்கு. S is equal to R into theta, V is equal to R omega, A is equal to R into alpha. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் V is equal to U plus AT. Vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, ஏன்றது ஆக்சலரேஷன், டீன்றது டைம். இங்கே வந்து நமக்கு தீட்டான்றது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தீட்டான்றது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒமேகான்றது ஆங்குலர் ஸ்பீடு. இதை வந்து நான் எப்படி எதுக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா விக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்கிறேன். அப்போ யூக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன வரும் அப்படின்னா ஒமேகா நாட். இது வந்து என்ன அப்படின்னா இனிஷியல் ஸ்பீடு. ஸோ இங்கே ஏக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா R into ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபான்றது ஆங்குலர் ஆக்சலரேஷன். இப்போ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா வின்றது ஆர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு யூன்றது ஆர் இன்ட்டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஏன்றது ஆர் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி. ஸோ இது எல்லாத்துலேயும் ஆரை காமனாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டின்னு வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா S is equal to ut plus half into at ஸ்கொயர். ஸோ இங்கே Sன்றது R into theta is equal to Uன்றது R into omega naught into t plus half into R into alpha into t ஸ்கொயர். ஸோ இப்போ இதுலேயும் ரெண்டு பக்கமாக R காமனாக எடுத்தோம்னா R கேன்சல் ஆகிடும். therefore theta is equal to omega naught into t plus half into alpha into t ஸ்கொயர். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ வின்றது ஆர் ஒமேகா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூன்றது ஆர் ஒமேகா நாட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு தீட்டா. ஸோ ரெண்டு பக்கமும் ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்தோம்னா கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு தீட்டா. ஸோ ஒரு சர்க்குலர் மோஷனில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூஸ், ஈக்குவலண்ட் வேல்யூஸ் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஸ்கொயர் செகண்ட் ஈக்குவேஷன். Third equation omega square is equal to omega naught square plus 2 alpha into theta. So this is third equation with respect to the relative motions in the relative motions in a direction either horizontal or vertical. So அதோட ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்க்குலர் மோஷனை வந்து வெக்டர் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சர்க்குலர் மோஷனை வெக்டர் ஃபார்மேட்டில் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம வெக்டர் பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஒரு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெக்டரிக்கல் மோஷன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டு தான் வந்து என்ன அப்படின்னா ஆரிஜின் வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ரேடியஸ். இப்போ இந்த பார்ட்டிக்கிள் வந்து ட்ராவல் ஆகுது த்ரூ த ரேடியஸ், இந்த மாதிரி ட்ராவல் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கிள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ பார்ட்டிக்கிள் வந்து இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ பார்ட்டிக்கிள் இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னா இதோட மோஷன் ரெண்டு ஃபார்மேட்டில் இருக்குது. ஒன்று அலாங் தி ரேடியஸ், இன்னொன்று வந்து பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ். ஸோ மோஷன் ரெண்டு ஃபார்மேட்டில் இருக்குது. ஒன்று அலாங் த ரேடியஸ், இன்னொன்று பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ். ஸோ அலாங் த ரேடியஸ் இருக்கிறத நான் இஆர் வெக்டர்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறத டேஞ்சென்ஷியல். ஸோ இது ரேடியல் வெக்டர், இது டேஞ்சென்ஷியல் வெக்டர். இந்த மாதிரி ரெண்டு வெக்டராக நான் டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஓ, இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டு பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட டைமென்ஷன் இப்படி தான் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா இப்போ இது பி, ஸோ இது வந்து இஆர் வெக்டர், இந்த பாயிண்ட் வந்து ஏ. அடுத்தது இந்த பாயிண்ட் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து நான் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா இடி வெக்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு தீட்டான்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கு, ஆங்கிள் வந்து தீட்டா.
அப்படின்னா அப்போ இதுக்கு பேரலாக நான் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கிளும் தீட்டா, ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த ரெண்டு லைனும் பேரலல் லைன்ஸ். அப்போ இதோட இந்த லைன் கிரியேட் பண்ணுற ஆங்கிள் தீட்டானா இதோட பேரலல் லைனோட இந்த லைன் கிரியேட் பண்ணுற ஆங்கிள் அதே தீட்டா தான். அடுத்தது வந்து இப்போ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இதுவும் பெர்பெண்டிகுலர், இதுவும் பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டானா இதை 90 டிகிரி, இந்த ரெண்டு லைனையும் நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமும் அதே ஆங்கிள் தீட்டா தான் இதில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ரெண்டு லைனையுமே நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஏ. இப்போ நான் ஃபஸ்ட்டு பிஏ மட்டும் தனியாக எடுக்கிறேன். ஸோ பிஏ மட்டும் நான் தனியாக எடுத்தேன் அப்படின்னா பிஏ. ஸோ இது வந்து பி, இது ஏ. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா பியிலேருந்து ஏக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது அந்த பார்ட்டிக்கிள். ஸோ இதை வந்து பிஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட் இருக்கும், ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்கும். ஹரிசாண்டல் காம்பனண்ட் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். வெர்டிக்கல் காம்பனண்ட் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சஸ் இருக்குது. அப்போ இது ஐ வெக்டர், இது ஜே வெக்டர். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஐ வெக்டர், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஐ வெக்டர், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து மைனஸ் ஐ வெக்டர், பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸில் இருந்தால் ஜே வெக்டர், நெகட்டிவ் ஒய் ஆக்சஸில் இருந்தால் மைனஸ் ஜே வெக்டர். ஸோ இப்போ இங்கே இது ரெண்டுமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் இருக்குது. அப்போ ஐ வெக்டர் ஜே வெக்டர். இந்த ஆங்கிள் தீட்டான்றது தெரியும். இப்போ இது ஹைபாட்டன்யூஸ், இது பிஏ. இது வந்து ஒரு லைனோட ஆங்கிள் தீட்டா கிரியேட் பண்ணுது. அப்போ அந்த லைனோட வேல்யூ பிஏ இன்ட்டு காஸ் தீட்டா. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க லைனோட வேல்யூ பிஏ இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ therefore இங்கே PA vector is equal to, therefore இங்கே PA vector is equal to, இதை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம், horizontal vertical. PA vector is equal to PA into cos theta I vector plus PA into sin theta J vector. PA into sin theta J vector. இது ரெண்டுலையும் PA நம்ம காமனாக எடுக்கிறோம். அப்போ PA vector is equal to PA into cos theta I vector plus sin theta J vector. இப்போ PA இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா PA vector divided by PA. Magnitude of PA is equal to cos theta I vector plus sin theta J vector. ஸோ நமக்கு வந்து ஒரு வெக்டர், இப்போ ஆர் வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குது. இப்போ இதோட மேக்னிடியூடால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு கிடைக்கிறது யூனிட் வெக்டர். இப்போ ஏ வெக்டர்னு ஒன்று இருக்குது. ஏ வெக்டர் டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு யூனிட் வெக்டர். ஸோ இதில் கிடைக்கிறது எல்லாமே வந்து நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வெக்டர்னு கிடைக்கும். அப்போ இதுவும் என்ன அப்படின்னா யூனிட் வெக்டர். ஸோ நம்ம இந்த யூனிட் வெக்டர் என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா இஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ இதில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இஆர் வெக்டர், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு இஆர் வெக்டர் இருக்கும். therefore இது வந்து என்ன அப்படின்னா இஆர் வெக்டர். ஸோ இப்போ இது ஒரு பாயிண்ட் அப்படின்னா இது வந்து 1 இன்டூ இஆர் வெக்டர். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 அப்படின்னா இது 2 இன்டூ இஆர் வெக்டர். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 10 அப்படின்னா இதோட வேல்யூ 10 இன்டூ இஆர் வெக்டர். ஸோ இந்த மாதிரி போகும். இதுதான் இந்த இஆர்ன்றது என்ன அப்படின்னா யூனிட் வெக்டர். ஸோ இஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் தீட்டா ஜே வெக்டர். சரி, அடுத்தது இப்போ இந்த இடி எடுக்க போகிறோம். ஸோ இடி வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருந்தது. இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்திருந்தோம், இந்த பாயிண்ட் பி. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டான்னு இருந்தது. ஸோ இதை ரெண்டு காம்பனண்ட்டாக நான் பிரிக்கிறேன். இது வந்து பிபி, இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா பிபி. இப்போ இது ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கும் போது இது இந்த லைனோட ஆங்கிள் தீட்டா கிரியேட் பண்ணுது. அப்போ இங்கே பிபி இன்ட்டு காஸ் தீட்டா. இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸில் இருக்கிறதுனால ஜே வெக்டர். அடுத்தது இது ஆப்போசிட் சைடு, அப்போ பிபி இன்ட்டு சைன் தீட்டா. இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஐ வெக்டர். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஐ வெக்டர். அப்போ இங்கே பிபி வெக்டர். இதிலிருந்து பிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு minus PB into sin theta I vector, minus PB into sin theta I vector plus PB into cos theta J vector. ஸோ இது ரெண்டுலையும் PB காமனாக எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா PB vector divided by PB is equal to minus sin theta I vector plus cos theta J vector, minus sin theta I vector plus cos theta J vector. ஸோ இப்போ இது பிபி வெக்டர் டிவைட் பை பிபின்றது என்ன அப்படின்னா யூனிட் வெக்டர். இது டேஞ்சென்ஷியலாக இருக்கிறதுனால டேஞ்சென்ஷியல் யூனிட் வெக்டர்.
இடி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு ரெண்டு டேர்ம்ஸ் கிடச்சிருச்சு. என்னென்ன டேர்ம் கிடச்சிதுன்னா இஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் தீட்டா ஜே வெக்டர். அடுத்து இடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா ஜே வெக்டர். இப்போ இதிலிருந்து நான் நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ண போகிறேன். இப்போ ஓபி அப்படின்றது தான் ரேடியஸ். இந்த ஆங்கிளில் தான் என்ன இருக்குன்னா இஆர் வெக்டர் இருக்குது. ஸோ இதை தான் வந்து என்ன அப்படின்னா ரேடியஸ். அப்போ ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ, இதோட டோட்டல் லென்த் என்ன அப்படின்னா ரேடியஸ். இது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா இஆர் வெக்டரோட டைரக்ஷனில் இருக்குது. இஆர் வெக்டர்ன்றது யூனிட் வெக்டர்னு தெரியும். அப்போ ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இஆர் வெக்டர். ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இஆர் வெக்டர். ஏன்னா ஓபின்றது என்ன அப்படின்னா ஆர் வெக்டர். ஓபின்றது என்ன அப்படின்னா ஆர் வெக்டர் டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு இஆர் வெக்டர்னு நமக்கு தெரியும். ஆர் வெக்டர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு இஆர் வெக்டர் அதே டைரக்ஷனில் இருக்குது. தெர்ஃபோர் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இஆர் வெக்டர். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இஆர் வெக்டர். தெர்ஃபோர் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் தீட்டா ஜே வெக்டர் தான் எதோட வேல்யூனா இஆர் வெக்டரோட வேல்யூ இன்ட்டு ஆர். அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு சைன் தீட்டா ஜே வெக்டர். ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. அடுத்து நான் இதிலிருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ V is equal to dr divided by dt. V is equal to dr divided by dt. Change in displacement with respect to time. இங்கே ரேடியெல்லாம் டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் dr with respect to time அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் r வெக்டர். ஸோ d by dt ஆஃப் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா r இன்ட்டு காஸ் தீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் தீட்டா ஜே வெக்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுன்றது கான்ஸ்டன்ட். அப்போ ஆரை நம்ம வெளியில் எடுத்துகிறோம். ஆரை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி தீட்டா பை டிடி இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் தீட்டா, தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி தீட்டா பை டிடி, சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா இன்ட்டு தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டி தீட்டா டிவைடட் பை டிடி இன்ட்டு ஜே வெக்டர். டி தீட்டா பை டிடி இன்ட்டு ஜே வெக்டர். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி. ஸோ இதில் நமக்கு இன்னொரு டேர்ம் என்ன தெரியும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டி தீட்டா பை டிடின்றது என்ன அப்படின்னா ஒமேகா. டி தீட்டா பை டிடின்றது ஒமேகா அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டி தீட்டா பை டிடிக்கு பதிலாக வி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இதுலேயும் டி தீட்டா பை டிடி இருக்குது, இதுலேயும் டி தீட்டா பை டிடி இருக்குது. ஸோ ரெண்டையும் காமனாக எடுத்தோம்னா ஒமேகா காமனாக எடுத்துடுறோம். மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஐ வெக்டர். டி தீட்டா பை டிடிக்கு பதிலாக ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணி காமனாக வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துட்டோன்னா ஆர் ஒமேகா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா ஜே வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா ஜே வெக்டர். சரி, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் ஏன்றது என்ன அப்படின்னா டிவி பை டிடி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்சிலரேஷன் ஏன்றது என்ன அப்படின்னா டிவி பை டிடி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு டைமோட வேரியபிள், இது ஒரு டைமோட வேரியபிள். தீட்டான்றதும் டைமோட வேரியபிள், ஒமேகான்றதும் டைமோட வேரியபிள், ஆர்ன்றது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அது மாற போகிறது கிடையாது. ஸோ இப்போ ஒமேகாவையும் தீட்டாவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா யூவி மெத்தட், அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூவி இஸ் ஈக்குவல் டு யூடிவி ப்ளஸ் விடியூ. இந்த யூவின்றது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்படி வேணால் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ். எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ். ஸோ இங்கே ஒமேகாவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா ஜே வெக்டரை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அடுத்து ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு
r into x கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம் ஒமேகா இன்ட்டு d by dt of minus sin theta I vector plus cos theta j vector. ஸோ r ஒமேகா இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் இன்ட்டு இதை ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஒமேகா பை டிடி இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா ஐ வெக்டர் minus sin theta I vector plus cos theta j vector. Minus sin theta I vector plus cos theta j vector. So, இப்போ இந்த டேர்மை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a is equal to r omega into d by dt of இந்த term plus r into dy by dt d omega by dt of அந்த அதே term. ஸோ இப்போ a is equal to r omega into இப்போ இதை உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா பை டிடி இன்ட்டு ஐ வெக்டர். அடுத்தது ப்ளஸ் காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி தீட்டா பை டிடி இன்ட்டு ஜே வெக்டர். டி தீட்டா பை டிடி இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு டி ஒமேகா பை டிடி. நமக்கு என்ன தெரியும்? வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு தெரியும். ரெண்டு பக்கமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி ஒமேகா பை டிடி. அப்போ டிவி பை டிடியோட வேல்யூ ஆர் இன்ட்டு டி ஒமேகா பை டிடி. ஸோ இங்கே இருக்க ஆர் இன்ட்டு டி ஒமேகா பை டிடி இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவி பை டிடி இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் காஸ் தீட்டா ஜே வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ரைட். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ இதில் மைனஸ் காமன், ரெண்டுலேயுமே மைனஸ் காமனாக இருக்குது. டி தீட்டா பை டிடி ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. டி தீட்டா பை டிடியை நம்ம எப்படி எழுதுவோம்? ஒமேகான்னு எழுதுவோம். ஸோ அப்போ மைனஸ் ஒமேகாவை நான் காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். ஏற்கனவே வெளியில் ஆர் ஒமேகா இருக்குது, அதோட மைனஸ் ஒமேகா மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸை காமனாக எடுத்தாச்சு ரெண்டுலையும். டி தீட்டா பை டிடியும் காமனாக எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? காஸ் தீட்டா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் தீட்டா ஜே வெக்டர். cos theta I vector plus sin theta j vector plus dv by dt into minus sin theta I vector plus cos theta j vector minus sin theta I vector plus cos theta j vector. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்த ரெண்டு டேர்ம் ERன்றது cos theta I plus sin theta j. ஸோ இங்கே cos theta I plus sin theta j இப்போலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ER வெக்டர்னு எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது? மைனஸ் சைன் தீட்டா ஐ ப்ளஸ் காஸ் தீட்டா ஜே. ஸோ மைனஸ் சைன் தீட்டா ஐ ப்ளஸ் காஸ் தீட்டா ஜேக்கு பதிலாக இடி வெக்டர். ஸோ மைனஸ் சைன் தீட்டா ஐ ப்ளஸ் காஸ் தீட்டா ஜேக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இடி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இஆர்ன்றது ரேடியலில் இருக்க யூனிட் வெக்டர், இடின்றது டேஞ்சென்ஷியலில் இருக்க யூனிட் வெக்டர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் omega square r into er vector plus dv by dt into et vector. dv by dt into et vector. அப்போ இது வந்து acceleration across radial direction, இது acceleration across tangential direction. ஸோ acceleration இங்கே ரெண்டாக பிரியுது. ஸோ a is equal to a vector is equal to ar vector plus at vector, tangential and radial acceleration.
ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இப்போ இதிலிருந்து ஏஆர் வெக்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன்ட்டு இஆர் வெக்டர். therefore AR is equal to minus omega square into R, sorry, plus omega square into R. AR is equal to minus ER vector அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நான் ஒரு சர்க்கிள் எடுத்துட்டேன், சர்க்கிளில் இது O இது P அப்படின்னு எடுத்திருந்தேன், இது ER வெக்டர்னு எடுத்திருந்தேன். ஸோ ER வெக்டர்ன்றது இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா அப்போ மைனஸ் ER வெக்டர்ன்றது எந்த டைரக்ஷனில் இருக்கும், இதில் இருக்கும். ஸோ மைனஸ் ER வெக்டர்ன்றது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ER வெக்டர்னா என்ன அர்த்தம்னா பாயிண்ட் வந்து சர்க்கிளை விட்டு வெளியில் போகுதுன்னு அர்த்தம். மைனஸ் ER வெக்டர்னா என்னென்னா பாயிண்ட் வந்து சர்க்கிளில் இருந்து சென்டருக்கு வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சலரேஷன், ரேடியல் ஆக்சலரேஷன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஒரு பார்ட்டிகிள் இங்கே இருக்கும்போது ரேடியல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது. ஸோ பார்ட்டிகிள் எந்த இடத்துல இருந்தாலும் ரேடியல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ டுவர்ட்ஸ் த சென்டர் அந்த ரேடியல் ஆக்சலரேஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரேடியல் ஆக்சலரேஷன். அப்போ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் அடுத்தது டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஏடி வெக்டரோட வேல்யூ ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி இன்ட்டு இடி வெக்டர். அப்போ இதிலிருந்து ஏடி டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி டிவைடட் பை டிடி. டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. therefore total acceleration is equal to root of AR square plus AT square. ஸோ வெக்டர் ப்ராடக்டில் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏயோட காம்பனன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட காம்பனன்ட் ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா சியோட காம்பனன்ட் ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ இதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். சி இஸ் ஈக்குவல் டு root of a square plus b square. So a is equal to root of ar square plus at square. So இதுதான் வந்து என்ன அப்படின்னா total acceleration. therefore a is equal to root of ar square. So omega square r the whole square plus dv by dt the whole square. dv by dt the whole square. இதுதான் வந்து ஆக்சலரேஷனோட வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா ஏஆர் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஏடி வந்து பாசிட்டிவில் தான் கிடச்சிது நமக்கு. ஸோ ஏடி வந்து பாசிட்டிவில் தான் கிடச்சிது. ஏஆர் தான் எதில் கிடச்சிது அப்படின்னா மைனஸில் கிடச்சிது. ஏஆர் மைனஸில் கிடச்சதுனால நம்ம டைரக்ஷன் வந்து இப்படி வெளியில் போன டைரக்ஷனாக உள்ளே கொண்டு வந்தோம். ஏடி பாசிட்டிவில் தான் கிடச்சிது. அப்போ ஏடி வந்து அதோட ஒரிஜினல் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏஆர் வெக்டர், இது வந்து ஏடி வெக்டர். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அப்போ இதோட ரிசல்டன்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் இதோட ரிசல்டன்ட் ஏ வெக்டர். அப்போ இந்த ஏ வெக்டர் தான் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் அப்படின்னு எழுதணும். ஸோ இதிலிருந்து ஃபைனலாக ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர், ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து இதோட ஆங்கிள் வந்து நம்ம ஆல்ஃபா, ஏஆருக்கும் ஏக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா அப்போ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து ஏடி. ஸோ இது ஏடினா இதுவும் ஏடி தான், இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. அப்போ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு ஏடி டிவைடட் பை ஏஆர். அப்போ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏடியோட வேல்யூ dv by dt whole divided by ar ஓட வேல்யூ omega square into r. therefore இதிலிருந்து alpha is equal to tan inverse of dv divided by dt whole divided by omega square into r. alpha is equal to tan inverse of dv by dt divided by omega square into r. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன்.